கூட்டம் இன்று நடைபெற்றது. நான் நாடாளுமன்ற உறுப்பினரான பின் இது 3வது கூட்டம். இது பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கும் கூட்டம். அதே மாதிரி போன மீட்டிங்ல என்னென்ன பேசணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம், அந்த நடவடிக்கைகள் திருப்திகரமா இருக்காங்கிற விவாதிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். இன்றைக்கு அந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் இந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து துறைகளின் அதிகாரிகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா நீங்க ஒன்றிய அரசு சார்ந்த அவங்களுடைய திட்டங்கள் எப்படி செயல்பட்டு இருக்கு, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் தான் இந்த கூட்டம். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டது. சென்ற கூட்டத்தில் நம்ம எடுக்கப்பட்ட அதுல நம்ம பேசுனது சுட்டிக்காட்டப்பட்ட அந்த குறைபாடுகள் நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை அவங்க எடுத்திருக்காங்க, அதிகாரிகள் எடுத்திருக்காங்கன்னு இந்த கூட்டத்தில் அவங்க சொன்னாங்க. ஒரு நிறைவான ஒரு கூட்டமா இருந்தது. அந்த சில நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்திகரமா இல்ல, சில இது பொறுத்த வரைக்கும் இனியும் அந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. அதுவுமே அதுக்கு ஒரு காலக்கெடு, இந்த நேரத்துக்குள்ள எப்போ நீங்க முடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம அதிகாரிகள் கிட்ட நம்ம கேட்டு நம்ம வாங்கிட்டோம். குறிப்பா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் நான் இந்த கூட்டத்தில் பேசியிருந்தேன். நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சாலை பாதுகாப்பு பத்தி நம்ம பேசியிருந்தோம். சாலை பாதுகாப்பு பத்தி பேசும்போது காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய தரப்பு வாதங்களை வச்சிருந்தாங்க. பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுல குறிப்பா நமக்கு விபத்து பகுதிகள், நம்ம திருச்சி இந்த மாநகராட்சி இந்த மாவட்டத்தில் இருக்க முக்கியமான விபத்து பகுதியில் எதனால அந்த விபத்துகள் நடக்குது, அதற்குண்டான என்னென்ன அந்த விபத்தில் தவிர்க்கிறதுக்கு உண்டான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தோமோ. நம்ம ஜி-கார்னர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அதுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை, ஏன்னா ரயில்வே துறை தான் அந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்குண்டான கிட்டத்தட்ட அந்த பணிகள் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று இருக்கு. அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை அதுக்குண்டான டிபிஆர் தயார் பண்றதுக்குண்டான முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. அது ஜி-கார்னர் பகுதியா இருக்கட்டும். அடுத்து சஞ்சீவி நகர், அதே மாதிரி சஞ்சீவி நகர், கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன், இதுமே தேசிய சென்னை திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலை தான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் நிறைய விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. கடந்த கிட்டத்தட்ட 14-15 வருஷம் இதுவுமே ஜி-கார்னர் மாதிரி இதுவுமே நிறைவேற்றப்படாத வருது. அதுவுமே பொறுத்த வரைக்கும் கடந்த கால சில மாதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட பேசி கள ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த சஞ்சீவி நகர்ல வர்ற அந்த வெஹிக்குலர் அண்டர்பாஸ் வாகன சுரங்கப்பாதை, ஒய் ஜங்ஷன்ல அதே மாதிரி வர வேண்டிய அந்த வாகன சுரங்கப்பாதை, இதுவுமே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அதுவுமே இன்னைக்கு சொல்லியிருந்தோமோ. இது தவிர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு மிக சிறந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சர் மற்றும் இங்க இருக்கிற நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மற்றும் மற்ற அதிகாரிகளுடைய கடுமையான முயற்சியில இன்னைக்கு அது நிறைவு பெற்றிருக்கு. ஆனா நீ வர காலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன எடுத்திருக்கோம், அதுக்கு இன்னைக்கு நம்ம மாநகராட்சி நம்ம மாவட்ட ஆட்சியர் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு எலிவேட்டட் ஹைவே மாதிரி அந்த இடத்துல வரப்போகுது. இதெல்லாம் அடுத்து வர என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் முன்கூட்டியே ஆராய்ந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் சரி, மாநகராட்சி ஆணையாளர் சரி, அதுக்குண்டான அறிவிப்புகள் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு நேத்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கள ஆய்வுக்கு போயிருந்தேன். குறிப்பா நம்முடைய அந்த பால்பனை ஜங்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி டிராபிக் ஜாம் ஆகிற ஒரு பகுதி. அது நம்ம எப்படி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு டிவிஎஸ் அந்த டோல் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாலை விரிவுபடுத்துறதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பால்பனை ஜங்ஷன்லயும் நீங்க தயவு செய்து பொறுத்த வரைக்கும் அந்த சாலையை அந்த பகுதியில் அகலப்படுத்துறதுக்கு உண்டான அந்த முயற்சியை துரிதப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த சர்வீஸ் ரோட் பிரச்சனை அதுவும் வந்துடும். அப்படி இருந்தாலுமே இது முதற்கட்டமாக அந்த பால்பனை ஜங்ஷன்ல பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு கல்வர்ஸ் வருது, பாலம், சின்ன ஒரு பாலம் மாதிரி வருது. அதை முதல்ல அகலப்படுத்திட்டு அந்த நம்ம திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு நம்ம ரைட் சைட்ல கட் பண்ணும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அரசு நிலம் தான் இருக்கு. அதை பயன்படுத்திட்டு இந்த ஜங்ஷன் ஏரியா கொஞ்சம் அந்த அகலப்படுத்தி பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம முதல் கட்டமா செய்யணும்னு சொல்லி நான் பரிந்துரை கொடுத்திருக்கிறேன். நான் அதே மாதிரி நம்ம திருவெரும்பூர் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது அறிவிக்கப்பட்டது. திருவெரும்பூருக்கு ஸ்பெஷலா ஒரு பஸ் ஸ்டாண்ட், தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இடமே அதை அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட எந்தவித முயற்சி இல்லாதனால அது இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூ தான். அது கண்டிப்பா இது மாநகராட்சி ஆணையர் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் பணிகள் பத்தி விரைவில் அது நடைபெறும் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. திருவெரும்பூர் ரயில் நிலையத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா
உங்களுக்கு அப்ரோச் ரோடு இருக்கிற அப்ரோச் ரோடு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு குறுகலான பாதை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனால மாற்றுப்பாதை அங்க திருவெரும்பூர் பஸ் நிலையத்திலிருந்து நேரடியா இன்னொரு பாதை இருக்கு. சோ அந்த பாதையை பொறுத்த வரைக்கும் அங்க ரயில்வே துறை அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல அதுக்கு அங்க தார் சாலை அமைச்சு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இவங்க நம்முடைய மாநகராட்சி ஆணையர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தனால அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் அந்த அரசு நிலங்கள், அரசு அலுவலகங்கள் இருக்கிறதுனால நீங்க ஒரு 10 அடி மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்டேஷன் போற அந்த பாதை நல்ல விரிசலான ஒரு அகலமான பாதையை கொடுத்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதுக்கு வந்துடும் சொல்லிட்டு அவர் கண்டிப்பா பரிசீலனை பண்றதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக என்னன்னா நமக்கு அந்த MIT ஐடி அந்த பார்க் அந்த போற அந்த சாலை பொறுத்த வரைக்கும் போன கூட்டத்தில் வந்து அந்த சாலை போடாம இருக்கு, ரோடு போடாம இருக்குன்னு சொல்லியிருந்தனால நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து சாலை அதை போட்டுட்டாங்க. நேற்று ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தனால சாலை நன்றாக போடப்பட்டது. ஒன்னே ஒண்ணுன்னா அந்த MIT அந்த ஐடி பார்க் அந்த ரோட்ல வந்து ஜங்ஷன் இருக்கிறதுல மறுபடியும் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதா சொன்னதுனால அந்த ஒரு 100 மீட்டர் அந்த ஜங்ஷன்ல மாத்திரம் அந்த ரோடு அகலப்படுத்த சொல்லியிருக்காங்க. அது மாநில நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு கண்டிப்பா அவங்க பண்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐடி பார்க் முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி இந்த அகலமான ரோடு வந்து நின்றுது. சோ அங்கேயுமே ஒரு விபத்து பகுதியா இருக்குன்னு சொன்னதுனால அதுவுமே யூனியன் சம்பந்தப்பட்ட அது அரசு நிலம் தான் இருக்கு மாதிரி சொல்றாங்க. நானும் பார்த்தேன். சோ அதுவுமே நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் நம்மளுடைய இங்க இருக்க அதிகாரிகளுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த 1 கிலோமீட்டர் ஐடி பார்க் வரைக்குமே இந்த விரிவான பாதை போகணும், போனாதான் அந்த முழுமையை நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் விடுத்திருந்தேன் நான். சோ இது மாதிரி பல்வேறு நம்முடைய திருச்சி மாநகராட்சியா இருக்கட்டும், இல்லாட்டி திருச்சி மாவட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், வேளாண் துறை சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல நீங்க தொழில்துறை சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு விவாதிக்கப்பட்டது. மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு கூட்டமாக இன்னைக்கு அமைந்தது. இதுக்கு சம்பந்தப்பட்ட இதுக்கு இந்த முயற்சிகளுக்கு எல்லாம் உதவிட்ட நம்முடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அதாவது என்னன்னா முதல்ல அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதனாலதான் என்னன்னா நான் இன்னைக்கு கூட நீங்க வெளியில இருந்திருப்பீங்க. இதுல ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஒன்னு இருக்கு. நான் இன்ஃபேக்ட் வந்து இந்த நேரத்தில் கூட்டத்தில் நானும் சொல்லியிருந்தேன், சுட்டிக்காட்டும் போது நம்ம மாவட்ட ஆட்சியரும் அது சொல்லியிருந்தார். பல கேள்விகளுக்கு பொறுத்த வரைக்கும் பதில்கள் வரும்போது அது முழுமையான பதில்கள் இல்ல. அதே நேரத்தில் வந்து நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகையாளர் நீங்க சொல்ற மாதிரி அது காலக்கெடு அதுவுமே அது இல்ல. அதனால என்ன சொல்லிருக்கேன், அடுத்த வர இதுல மீட்டிங்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் வந்து முழுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எந்த கேள்வி அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் அதுல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். என்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கை உண்டான எல்லா விவரங்களும் வரணும்னு சொல்லியிருக்கேன். மொட்டையை வந்து நாங்க முடிச்சிட்டோம் இல்ல பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றதை விட அது மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு அப்புறம் அவரும் சொல்லியிருக்கிறார். சோ நீங்க சொல்றது அதே நேரத்துல சில பிரச்சனைகள் நிறைவேற்றி இருக்கு. சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ MIT அந்த ஐடி பார்க் அந்த ரோடு பொறுத்த வரைக்கும் போடணும்னு சொன்னா போட்டு முடிச்சுட்டாங்க. நேற்று போய் செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சிச்சு. ரயில்வே துறை சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம மாரிஸ் பிரிட்ஜ் பாலம் நீங்க போன மீட்டிங்ல சொல்லியிருந்தேன் நான். அந்த பாலம் இடிக்கப்படாம அந்த சாலை விரிவாக்க பண்ணி முடிக்காமன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் என்கிட்ட பல கோரிக்கைகள் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் போன டிஷா மீட்டிங்ல நான் அந்த மாரிஸ் பாலம் வந்து நீங்க இடிச்சு கொடுக்கணும், எவ்வளவு நாளுக்கு பண்ண இந்த ஜூன் மாசத்துக்குள்ள பண்ணி முடிச்சுன்னு சொல்லி ரயில்வே துறை அதிகாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணி டிஆர்எம் சார் என்ன சொல்லிடுறாரு, ஜூனுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துட்டு சொன்னாங்க. மே 13 அது இடிக்கப்பட்டு எல்லா பத்திரிகைகள் உங்களுடைய எல்லா டிவி சேனல் ஒளிபரப்பாச்சு. சோ அதனால என்ன இதுல எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் கிடையாது, நடவடிக்கை எடுக்கிறோம். இருந்தாலும் அதிகாரிகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை அதை தீர்க்கறதுக்கு முயற்சியில் ஈடுபடும் போது அந்த பகுதியில் சில பிரச்சனைகள் வருது, இல்ல வேற துறை சார்ந்த ஒரு தலையீடுதல் வர்றதுனால ஒரு இது மாத்திரம் 3-4 துறைகள் அது சம்பந்தப்படும் போது அதுக்குள்ள கோஆர்டினேஷன் தேவைப்படுது. சோ அதனால இந்த மீட்டிங்கை நான் வைக்கிறோம் நாங்க. பட் என்ன வர்ற அடுத்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் விரிவா வைக்க சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்ற இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது. ஏன்னா மீட்டிங் அதுக்கு தான் வைக்கிறோம், தீர்வு காட்டி தான் வைக்கிறோம். இது தொடர்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அதே கவலை தான் எனக்கு இருக்கு. அது முக்கியமான கேள்வி பத்திரிகையாளர் நீங்க கேட்ட கேள்வி.
நீங்க இந்த ஒருவழிப்பாதை இருவழிப்பாதை இல்லாம அந்த ஒருவழிப்பாதை இருக்கும்போது அங்கதான் நிறைய விபத்துகள் நடக்குது. உதாரணமா ஜி கார்னர் அந்த சர்வீஸ் ரோடே அது பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ஜி கார்னர் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அது நிறைவு பெற நிலையில இருக்கணுமா, என்னைக்கு அது முழுமையான அறிவிப்பு வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதே மாதிரி உங்க சர்வீஸ் ரோடு இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அதுல இப்போ கோர்ட்ல போய் செஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது அறிவிப்பும் வந்துருச்சு உங்களுக்கு நம்ம சர்வீஸ் ரோடு பிரச்சனையும். இது என்னன்னா நான் இப்ப கரூர் நீங்க சொன்னீங்க, கரூர் இது அது இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட்டத்தில் விவாதிச்சோமோ இது பல வருஷமா அது பிரச்சனை இருக்கு. என்ன ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருந்தது, ஒரு சைடு பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றங்கரை இருந்தது. இந்த குறுகியதுல வந்து மேற்கொண்டு அதை விரிவாக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு வேற தனியா வந்து அதுக்குள்ள ரூட்டே வேற போட்டுட்டாங்க. அது அடுத்த டிபிஆர் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. அது இனி அடுத்து வர காலங்களில் துரிதமா நடக்கும். நீங்க இந்த கரூர் வழியா கோயம்புத்தூர் போற அந்த நெடுஞ்சாலை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா அது விரைவில் நம்ம நிறைவேற்றுங்கிறது இருக்கு. நீங்க அடுத்த ஒரு மீட்டிங் வரும்போது கண்டிப்பா அது என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க, என்ன இதுல ஸ்டேட்டஸ் இருக்குது நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். கிராப்பட்டி செப்டம்பர்ல முடிச்சிருவாங்க சொல்லிருக்கேன், அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதாவது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் மாநகராட்சி ஆணையராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர சில காலங்களில் ரொம்ப திருச்சியிலே ரொம்ப பிஸியஸ்ட் ஜங்ஷன் அதான் வரப்போகுது. மிகப்பெரிய சவால்கள் நம்ம சந்திக்க போறோம், மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு என்னன்னா அது டீடைல் டிராயிங்கோட நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அது விளக்கம் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே வரப்போகுது உங்களுக்கு. இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர், இந்த சைடு 1.5 கிலோமீட்டர் வரப்போகுது. அதுக்குள்ள டிபிஆர் வந்துருச்சுங்களா சார்? டிபிஆர் அண்டர் பிரிப்பரேஷன். டிபிஆர் முடிஞ்சிரும், இந்த ஃபைனான்ஷியல் இயர்லயே வர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்குள்ள டிபிஆர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் மேக்ஸிமம் அந்த டிபிஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பினான்சியல் இயர்லயே அந்த ஒர்க் ஆரம்பிச்சிடும் சொல்லியிருக்கிறாரு. அந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே மாத்திரம் கிடையாது, கம்ப்ளீட்டா வந்து அங்க போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கக்கூடிய என்னென்ன வேலைகளோ அதுக்குண்டான முயற்சிகள் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் நீங்க மாநகராட்சி நீங்க ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டாச்சு. கழிவுநீர் வந்து இப்போ வேஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் பாண்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 100 mld கட்டிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு டிசம்பர்ல தான் முடிவு வரும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு WSPக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருச்சு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்கல, சரியா கேட்கல. We'll take action, sir. We'll take action. Check பண்ணிட்டு அதன் action. அதாவது இன்னைக்கு ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு சம்பந்தமான கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இன்னைக்கு ரொம்ப நீட்டிப்பு. போன தடவை இன்னைக்கு 2 மணி நேரம் பேசணும். எதனால விபத்து நடக்கிறதுனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங் ஒண்ணு, சில இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா அங்க அந்த மீடியன்ஸ் வந்து எடுத்துறாங்க. மீடியன் நேஷனல் ஹைவேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த மீடியன் லோக்கல் இருக்கிற வியாபாரிகள் மற்றவங்க போய் அதை எடுத்து விட்டுறாங்க. அது எடுத்துட்டு போது நீங்க அந்த மேக்சிமம் இதுல இறப்பு பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் தான், அந்த சாலையை கடக்கிறவங்க தான் நிறைய பேர் இறக்குறாங்க. சோ அந்த விஷயமும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம நிறைய இதுல இன்னைக்கு விவாதிச்சிருக்கிறோம். நீங்க சொல்ற அந்த பிரைவேட் பஸ்ஸஸ் நீங்க ஒவ்வொருத்தருக்கு போட்டி போட்டுக்கிட்டு, இது திருச்சியில் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு பல இடங்களை நான் பாக்குறேன். நான் ரொம்ப ஆபத்தா அவங்க ஓட்டுறாங்க. நீங்க இன்ஃபேக்ட் அஸ் பத்திரிகையாளர் எந்த ரூட்ல நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா நான் காவல்துறை அதிகாரிட்ட பேசுறேன். நான் இன்ஃபேக்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு எந்த ரூட்ல அது ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க, நான் சர்வேலன்ஸ் மாதிரி பண்ண சொல்றேன். சர்வேலன்ஸ் ஸ்பாட் ஃபைன் இல்லாட்டி அந்த பஸ்ஸை வந்து இது ஆக்ஷன் எடுக்க கண்டிப்பா நான் பண்ண வைக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் காவல்துறை அதிகாரிகள் நீங்க பேசும்போது என்ன சொன்னா, இன்னைக்கு லாஸ்ட் இந்த கடந்த 2 வருடங்கள் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கா இருக்கட்டும், ரேஷ் டிரைவிங்கா இருக்கட்டும், இல்ல சிக்னல் ஜம்ப் பண்றதா இருக்கட்டும், கடுமையான சட்டங்கள் பெனால்டிஸா இருக்கட்டும், இல்ல லைசன்ஸே கேன்சல் 2 தடவை பண்ண லைசன்ஸே கேன்சல் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த ஃபைன்ஸ் இதெல்லாம் வந்து இனியும் எனக்கு அதிகப்படுத்தணும்னு சொல்றேன். ஃபைன்ஸ் அதிகப்படுத்துறது நடவடிக்கைகள். உதாரணம் இந்த தடவை வந்து 500 பேரை புக் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த வர மீட்டிங் உள்ள எனக்கு அது 700 800 இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் நீங்க அதுக்கு உண்டான அழுத்தம் கொடுக்குறீங்களோ அது அப்பதான் பயம் வரும். ஏன்னா என்னதான் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்புங்கிறது நிறைய இடங்களில் கிடையாது. அதனால வந்து இந்த சட்டத்திட்டங்களை வச்சுட்டு நீங்க இனியும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா இந்த விபத்துகள் குறைக்கலாம், எஸ்பெஷலி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்.
நீங்க அந்த பால்பனை ஜங்ஷன் சொல்றீங்க இல்லையா, இல்ல அது என்னன்னா இப்போ ஆசிட்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த குறுகலா இருக்கு, இன்னும் நிறைய வாகனங்கள் இருக்கு, நிறைய இவ்வளவு வாகனங்கள் வரும்போது அவன் வண்டி நிப்பாட்டி தான் அவன். அதனால சொல்றேன் அந்த இடத்துல அந்த ஜங்ஷன் ஏரியா மாத்திரம் விரிவுபடுத்துறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. விரிவுபடுத்திட்டாலே வச்சுக்கோங்க, நீங்க பஸ் நிக்கிறது கொஞ்சம் இருக்கு, பஸ் நிக்கிறது கூட கிடையாது, இடம் கிடையாது இப்போ. அதனால இந்த மீட்டிங்ல பேசியிருக்கிறேன். இந்த அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ள நீங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வச்சு தனியா ஒரு மீட்டிங் மாதிரி போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். சரி.